ஏதாவது பண்ணி என்னோட முடியோட அடர்த்தியும் நீளத்தையும் எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. நான் எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல, எனக்கு இருக்கிற முடியை பார்த்துக்கிட்டாலே போதும்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு நான் எதையாவது பண்ணி இருக்கிற முடியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த எல்லாருமே இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இதில் நம்ம சிம்பிளாக 2 இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இது 2மே நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் சரி, நம்மளோட ஹேர் திக்னஸையும் சரி 2யுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், நீங்கள் இல்லை இது 2மே எனக்கு இம்ப்ரூவ் ஆகாட்டியும் பரவாயில்ல, இருக்கிற முடியை நான் பாதுகாத்துக்கிட்டா போதும், இருக்கிற முடியை நான் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா போதும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும், வீக்லி ட்வைஸ் இதை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எனக்கு ஹேர் க்ரோத் எல்லாம் வேண்டாம், எனக்கு இருக்கிற முடியை பார்த்துக்கிட்டா போதும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஹேர் பேக் போட்டாலே போதும், உங்களோட ஹேரை இது நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான சிம்பிள் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண அந்த ஹேர் பேக் என்னங்க தான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ஹேர் பேக் என்னங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ நான் நெக்ஸ்ட் ஹேர் கேர் வீடியோ பார்க்க முடியும். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுற என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்லா மஞ்சள் நிறமி அப்படின்னு பூத்திருக்கேன் நம்மளோட ஆவாரம் பூ. ஆவாரம் பூ சூப்பரான ஹேர் க்ரோத் கொடுக்கும், நம்மளோட ஹேர் திக்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இப்போ ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, என் தங்கச்சி ஹேர் பேக் அப்ளை பண்ணியிருந்தா. அண்ட் அவள் யூஸ் பண்ணது ஆவாரம் பூ ஹேர் பேக் தான். பட் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆவாரம் பூ உளுந்து வச்சு ஒரு ஹேர் பேக் சொல்லியிருந்தேன். அந்த ஹேர் பேக் தான் அவள் யூஸ் பண்ணிக்கா. ஒரு 2 டைம் யூஸ் பண்ணி பார்த்தா அவளுக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சொல்கிற எல்லா ஹேர் பேக்குமே ஒவ்வொன்றும் அவளுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பா. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இது ரிசல்ட் கொடுத்தது, இது எனக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு மாதிரி எங்களோட ஷேர் பண்ணிக்குவா. ஸோ அந்த மாதிரி இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு 2 டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு முடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா பவுன்ஸியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவன் அந்த ஆவாரம் பூ ஹேர் பேக் வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அவள் யூஸ் பண்ணுறதும் ஆவாரம் பூ ஆயில் தான். இது 2த்தோட வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் செட் ஆகிடும் அண்ட் ரொம்பவே பிடிச்சிரும், ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும். அந்த மாதிரி என் சிஸ்டருக்கு ஆவாரம் பூ ஒவ்வொரு ஹேர் பேக்கும் நான் சொல்லும் போது வெறுமனே பார்த்துட்டு விடாமல் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா, உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது, இது எல்லாமே தெரியும். அதே மாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ண உடனே ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. 2 டைம் இல்லை 3 டைம் ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு செட் ஆகுது இல்லைன்னு தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆலோவேரா. நார்மலாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பிளான்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட ஜெல்லை மட்டும் தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச ஆவாரம் பூ அண்ட் கற்றாழை இது 2யுமே ஆட் பண்ணிவிட்டு, வாட்ரு, மில்க் எதையுமே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம இந்த ஆவாரம் பூ அரைக்கிறதுக்கு ஆலோவேராவை ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் நான் மாற்றி எடுத்துட்டேன், பட் பற்ற மாட்டேது நான் பட்சத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி இதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் ஆவாரம் பூ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையிலலாம் காஞ்ச ஆவாரம் பூ கிடைக்கும். அதை வாங்கிட்டு நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க, மார்னிங் உங்களுக்கு ஊறி வந்துடும். அந்த பூவை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வாட்டர் ஆட் பண்ணாமல். இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா நம்மளோட சிம்பிளான சீக்கிரமாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீக்லி ட்வைஸ் உங்கள் ஹேருக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஹேர் க்ரோத் இது நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், உங்கள் ஹேரையும் நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். அண்ட் இந்த ஹேர் பேக்குன்ட்டு இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு ஹேர் பேக்கை வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஹேர் இருக்கும்போது அது லைட்டாக கம்மியாகும் போதே நம்ம டேக் கேர் பண்ணிட்டோம்னா ஹெவியான ஹேர் லாஸ்லேருந்தும் ஹேர் டேமேஜ்லேருந்தும் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். போனதுக்கப்புறமா என் ஹேர் போயிடுச்சு, அதை பழைய நிலைமை கொண்டு வரும்னு நினைக்கிறத விடவும் வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஹேர் ஸ்டார்டிங்லேயே பராமரிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஹேர் கேர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ஹேர் திக்னஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேர் திக்னஸ் சேலஞ்ச் பற்றி தெரியல அப்படின்னா நம்ம சேனல் ஒரு ஹேர் திக்னஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், அது சம்மந்தப்பட்ட ஹேர் பேக்கை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், ஹேர் கேர் பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும், இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.